சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மல்லியக்கரை, சீலியம்பட்டி, ஈச்சம்பட்டி, கீரிப்பட்டி, ஆரியபாளையம், ரங்கப்பநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சீரான மின் விநியோகம் கிடைக்காமல் மின் நுகர்வோர் கடும் அவதிக்கு ஆளாகினார்கள். தொடர் கோரிக்கைகளை அடுத்து மல்லியக்கரை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கருத்தராஜா பாளையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது. இதற்கான பணிகள் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவடைந்தன. பணிகள் முடிவடைந்து 6 மாதங்களாகியும் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது இந்த துணை மின் நிலையம். தமிழ்நாடு அரசு துணை மின் நிலையம் ஆரம்பித்தாங்க. 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போட்டு ஆரம்பித்து இது 6 மாதத்துக்கு முன்னாடியே பணியெல்லாம் நிரந்தரமாக பணியெல்லாம் வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனால் திரும்ப அதை இன்னும் ஓப்பன் பண்ணாதே வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்க விவசாயிகள்லாம் கரண்ட்டு பற்றாக்குறையில் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்கோம். இதை கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு இருக்கிற தண்ணி இருக்கிறதே இந்த கொஞ்ச நாள் தான், ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு. அந்த சமயத்திலே கரண்ட் இல்லாததுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இப்பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு, மரவள்ளி கிழங்கு, பாக்கு போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. மின் விநியோகம் சீராக இல்லாததால் விவசாய பணிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள் புதிய துணை மின் நிலையத்தை திறக்க கோரி மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்கிறார்கள். 2000 ஏக்கர் உள்ள விவசாயம் பயிர் செய்கிறாங்க. குச்சி, சோளம், மஞ்சள் இதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. லைன் ஏற்கனவே தம்பம்பட்டி, ஆத்தூர் லைன் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப விட்டு விட்டு வரதால் விவசாயம் இன்னும் பாதிக்கப்படுது. அதனால் இந்த துணை மின் நிலையம் கட்டப்பட்டும் திறக்கப்படவில்லை. இதனால் கலெக்டரிடம் மனு கொடுத்து ஒன்றும் இது திறக்கப்படவில்லை. அதனால் தமிழக அரசு உடனடியாக இதை திறக்க வேண்டும். இதுகுறித்து சேலம் மாவட்ட மின்வாரிய கட்டுமான பொறியாளர் நடேசனிடம் கேட்டபோது தனது நிலத்தின் மேல் மின்கம்பிகள் செல்வதற்கு ஆட்சேபனை தெரிவித்து ஒருவர் தொடர்ந்துள்ள வழக்கை சுட்டிக்காட்டினார். எனினும் புதிய துணை மின் நிலையத்தை திறப்பது குறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று அவர் கூறினார். புதிய தலைமுறைக்காக சேலம் மாவட்டம் ஆத்தூர் செய்தியாளர் மணிமாறன்.